பங்கு பெற்ற கலைஞர்களை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் இயக்குனர் சிவராஜ் அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முதல் இந்த படத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிமுகம் வந்து காத்திருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய ஹீரோஸை வந்து தேடி இருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஆக்டர்ஸ்ன்றதை தாண்டி ஒரு ஹீரோ தேவைப்பட்டவர் என்ன இந்த படத்தில் கதையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை ஆடிஷன் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தனால ஒரு ஃபுட்பாலராக இருக்கணும், ஃபுட்பால் லாபகமாக விளையாடக்கூடிய ஆளாக இருக்கணும்னு தேடி இருந்தாங்க. ஃபுட்பால் விளையாடுறவர்கள் நடிக்க வருகிறார்கள் இல்லை, நடிக்க வராங்க ஃபுட்பால் பழகி இப்போ நாங்கள் படத்தில் இருக்குன்ற பிரச்சனைகள் இருந்தது. இப்போ ரெண்டும் சேர்ந்த போல நாங்கள் நீண்ட தேடல் வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் ஒரு ஐடியா சொன்னார். நாங்கள் தேடி கலைச்சு போன கட்டத்தில் சொன்னார், மனுஷன் ஒரு ஆள் இருக்கிறார், ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறார், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நாங்கள் சொன்னோம் ஓகே, இங்கே எங்களுடைய சூழலுக்கு செட் ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, எல்லாரும் செட் ஆகல. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொன்னார். எங்களுக்கு தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது, ரீகனை கேட்குறேன்னு சொன்னார். எனக்கு அவரோட மகன் பேர் ரீகனுக்கு தெரியாது. எனவே இந்த மில்லர் திரைப்படத்தின் மில்லரை நாங்கள் இப்ப அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் எங்களுடைய டாக்டிக் தீபன் திரைப்படங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் திரு கே கமல் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். கமலநாதன் சரி நீங்க படிப்பாங்க. சரி, இவர்தான் எங்களுடைய மில்லர். நிச்சயமா வீகன் வந்து வீகனாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். வீகனாகவே வருவார், ப்ரொடியூசர் பிள்ளையா இருக்க மாட்டார் என்றதை அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு அதான் விருப்பம். எனவே வீகனுக்கு ஒரு முறை கைதுங்க. நான் இந்த சூழல வந்து எங்களுடைய படப்பிடிப்புகள்ல பங்கு பெற்ற போறேன். அடுத்த வந்து இந்த படத்துல எடிட்டர் எங்களுடைய எல்லா படைப்புகளையுமே அமைதியா இருந்து வேலை பார்க்கக்கூடிய எடிட்டர். பொதுவாக எடிட்டர்ஸுக்கு வந்து பெரிய இதுகள் தெரியாது, எடிட்டர்ஸ் வந்து பெருசா கொண்டாட மாட்டாங்க. ஆனால் ஒரு படம் வந்து எடிட்டர் இல்லாம மிகச்சிறப்பாக வராது. அருண் யோகதாசன் எங்களுடைய எடிட்டர். அடுத்தது வந்து எங்களுடைய கலை இயக்குனர். இது வந்து எனக்கு முதலாவது படம். கோவிதன் அண்ணா ஆர்ட் டைரக்டர் கோவிதன். அடுத்த இந்த படத்துல ஒரு முக்கிய வேடம் தாங்கி அதே நேரத்தில் அசோசியேட் டைரக்டராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய திருமண தர்மலிங்கம் அவர்கள் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீநிஜன். அதே நேரத்தில் இந்த படத்துல மேக்கப் ஆர்டிஸ்டாக ஈடுபடக்கூடிய டேவியன். காஸ்டியூம் டிசைனர் சிந்து. காஸ்டியூம் டிசைனர் ஒரு புது அவதாரம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான நடிகர். ஆனால் அவர் நடிப்பு மட்டும் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். உங்கள் எல்லாருமே அன்புக்குரிய பில் ராஜ். அடுத்த இந்த படத்தினுடைய ஜஃபர் கஃபர் உங்க ஜீவ் தர்மேந்திரா. அசிஸ்டன்ட் டைரக்டர் ரில்லா சிவநாதன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு அறிமுகம். எனக்கு வந்து நீண்ட காலமா இவரோட பணியாற்றணும் நடந்தது. இந்த படத்தில் இசையமைப்பாளர் நான் தான். என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படத்துல நீண்ட காலமா ஒருத்தரோட பணிபுரியவர்களுக்கு நீண்ட காலமா ஆசை. பொத்துவை லட்சுமி அண்ணா அவர் நாங்கள் பாடலாசிரியரா இங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு தயாரிக்கக்கூடிய படத்துக்கு முதலாவது படமாக இருக்கு.
அஸ்வின் அவர்களை ஐயோ சாமி இருக்கு வேணாம் எல்லாருக்குமே அது அவருக்கு ஒரு அறிமுகம், அதை தாண்டி ஒரு அறிமுகம் எல்லா நேரத்தில் நிறைய தென்னிந்திய திரைப்படங்களை அவர் பாடல் எழுதியிருக்கிறார். அது படத்துடைய நடிகர்கள் எல்லாருடைய வந்தீங்கன்னா நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒன்றா சொன்னா கொஞ்சம் நேரதாமதம் ஆகும். சிங்கர் மிதுனா அப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்ன குரூப் டெக் போட்டு எல்லாரும் வந்தீங்கன்னா அவருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்கள் அண்டன் கிளின்டன் கிறிஸ்டோபர் லக்ஷ்மண் மனோஜ் சரி எல்லாருக்கும் இதுதான் முக்கியமான அறிமுகப்படுத்தணும். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கேரளா ஆமா என்ன